வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்க, பௌத்திரமேடு பாலமலை முருகன் கோயிலேருந்து நான் பேசுகிறேங்க. பாலமலை முருகன், அதாவது இந்த முருகப்பெருமான்னா செவ்வாய், நிலம், புலம், நிலம், வீடு, அதுக்கு செவ்வாய் தான் அதிகாரத்து பவர் உள்ளவர். அதாவது இப்போ நான் அந்த பாலமலை முருகன் கோயில் வழிபாடு வச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தர் திண்டுக்கல்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்ன ஃபோன் பண்ணுறாரு, நான் நிலம் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்னுடைய சாதகம் அவர் நாங்கள் சாதகம் பார்த்தோன்னா அந்த சாதகம் ஃபைல் போட்டு வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா அரசியல்வாதிக்கு தனியாக, மற்ற மக்களுக்கெல்லாம் தனியாக நோட்டு நம்பர் போட்டு விட்டு 100, 150 நோட்டு வரைக்கும்லாம் அப்படி போய்ட்டு ஒரு நோட்டுக்கு 100 சாதம் எழுதுவேன். அவர் கேட்குறாரு, நான் நிலம் வாங்கலாமா? பாருங்க, அந்த பாலமலையில் மேலே ஏறும்போது அவர் கேட்குறாரு, நான் நிலம் வாங்கலாம்னு இருக்கிறேன் ஐயா. சதீஷ், திண்டுக்கல் சதீஷ்னு சொல்லி அவர் பேர். நிலம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படிங்க அந்த முருகன் கோயிலில் இந்த பாலமலை முருகன், பழனிமலை முருகன், வெண்ணமலை முருகன், அதாவது செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான், மலை மேலே வரும்போது அவர் கேட்குறாரு, நிலம் வாங்கலாமான்னு. கண்டிப்பாக அவர் நிலம் வாங்கினார்னா பூர்வத்துக்கு ஒரு வாட்டில் அது நிலம் இருக்கும். பாருங்கள், அந்த இது முருகனே உணர்த்துறாருன்னு அர்த்தம். முருகனே உணர்த்துறாரு அவருக்கு. அவர் பேர் திண்டுக்கல் தினேஷ்னு சொல்லி ஃபோன் பண்ணார். அவர் இதை பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் ஒரு மனிதனுக்கு உணர்த்துறது. இப்போ ஒரு மனிதன், நீ கடை வாங்கி பிழைக்கலாமா, பிழைக்கக்கூடாதா? நீ உன் சொந்த காசுலேயே பிழைக்க முடியுமா? இல்லை நீ உழைச்சி தான் சம்பாதிக்க முடியுமா? நீ கஷ்டப்பட்டு தான் பிழைக்கணுமா? போன ஜென்மத்தில் என்ன நீ பண்ணி பிறந்து வந்தையோ இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்க போகிற மேட்ரே அவ்வளோதான். அதான் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் என்ன நினைக்குதோ உன் வாழ்க்கையில் அதை தான் நடக்கும். இப்போ ஒருத்தர் இடம் வாங்கலாங்கிறாரு, கேட்குறாரு பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு இடம் வாங்க நல்லது நடக்கும். இப்போ மலையில் ஒரு கோயிலுக்கு வரோம், சுக்கிரம், இப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போகிறோம், ஐயா நான் ஒரு வீடு வாங்கலாம்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு கார் வாங்கலாம்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வாங்கலாம். சுக்கிரன்னா நகை நிட்ட ஆடை வரணும். அப்போ வெள்ளி கொலுசு வாங்கலாமான்னு கேட்டாலும், வெள்ளிக்கு சுக்கிரன் அதிபதி, குரு தங்கத்துக்கு அதிபதி, தங்கம். அந்த மாதிரி பாருங்கள், நான் ஒவ்வொரு கோயிலுக்கு நான் போகும்போது எனக்கு ஃபோன் வரும். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள் என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்கள். அந்த தினேஷ், திண்டுக்கல் தினேஷ் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருப்பார். அவர் வாழ்க்கையில் செய்ப்பார், வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார், கண்டிப்பாக நிலம் வாங்குவார். நான் அது சொன்னேன், நான் வீட்டுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லணுங்க அப்படின்னு. இல்லை இப்போயே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னாரு. அட்வான்ஸ் கேட்குறாங்க, மொத்த தொகையும் அப்படின்னு சொன்னார். நான் வில்லங்கம் போட்டு பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஐயோ வில்லங்கம்லாம் போட்டு பார்த்துட்டேன், வில்லங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்காட்டு தான் நான் உங்கள்கிட்ட அசோசியேட்டை கேட்கணுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணேங்கய்யா. அந்த தினேஷ் திண்டுக்கல் அவர் ரொம்ப வருஷமாக என்கிட்ட சாதம் பார்த்துருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து வந்துடுவாருங்க, காரில் சாதம் பார்த்துட்டு போவார். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஆனால் கண்டிப்பாக அவர் நிலம் வாங்கி நான் வீடு கட்டி நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக குடும்பம் தலையணும். இந்த பாலமலை முருகன் கோயிலேருந்து நான் பேசுகிறேன். அந்த பாலமலை முருகன், பழனிமலை முருகன், வெண்ணமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், அதாவது செங்கோட்டு வேலவன், அர்த்தநாரீஸ்வரன் முதல் கொண்டு